ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு எபிசோட் 65 அண்ட் டே 64ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து கேட்குறாங்க, இந்த திங்ஸை வந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வேணா மூவ் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சாண்ட்ரா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்ன நான் போகணுமா, இங்கேருந்து நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சாண்ட்ரா திவ்யா எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க, நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு ஏன் இந்த ஒரு கொலை வெறி அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் அது என்னமோ தெரில, அவ்வளோ ஒரு டென்ஷன், அவ்வளோ ஒரு கோவம் உச்சத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சபரியும் ரம்யாவும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, கூலாக இருங்க அப்படின்னும் போது, என்ன சபரி வேறு என்ன இருக்குது, என்னென்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு, மனசாட்சியே இல்லையா உங்களுக்கெல்லாம், கைண்ட்னஸ்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து மார்னிங் வந்து டான்ஸ் ஆரம்பிக்குது. நான் ரொம்ப 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 நல்ல பிள்ளை இல்லை அந்த ஒரு சாங் வந்து ப்ளே ஆகுது, எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கடுத்தது எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட வினோத் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க, என்ன தான் பறக்க ட்ரை பண்ணாலும் பறக்கலாம் முடியாது, இங்கே எல்லாம் வந்து கதவெல்லாம் மூடி தான் இருக்குன்றதுனால நீங்கள் பறக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கேட்குறாங்க. அது செம்ம ஃபன்னியாக இருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமித், வியானா அண்ட் வினோத் இவங்க 3 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றி அப்படின்னா ஆதிரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆதிரி வந்து தேவையில்லாத அன்னெசரியான விஷயம்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அடிக்கடி வந்து சபரி வந்து வேலை செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் கிச்சனில் வந்து நடக்கிறத பாயிண்ட்டாக வந்து சொல்கிறாங்க நம்மளோட அமித். அது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. வினோத் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயிலில் நான் இருக்கிறப்போ வந்து ரொம்பவே பயமாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா வந்து கொடை மறைக்குது, லைட் இல்லை, அண்ட் ஒரு கேமரா தான் இருக்குது, என் மேலே உள்ள கோவத்தில் என்ன வேணுமோ பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தோணுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது அரோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து தட்டு இப்படி இருக்குது, இதில் வந்து ஃபங்கு எல்லாம் ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கமருதீன் வந்து இது கிச்சன் டீம் தானே, நெக்ஸ்ட் டீம் வந்து யார் வந்து கேப்டன் ஆகுறாங்களோ அவங்க வந்து அரோராவை சூஸ் பண்ணுங்கப்பா, கிச்சன் டீமில் போடுங்கப்பா. 10 வாரம் வந்து அரோரா கிச்சன் டீம்லேயே இல்லாமல் கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அரோரா வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம், நான் கிச்சன் டீம்லேயே இல்லாமல் தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எஸ்கேப் பாருங்க, இதெல்லாம் வேலையை செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசும். கம்ருதீன் வந்து துஷாரெல்லாம் இழுத்துடுறாங்க. உடனே வந்து துஷார் எதுக்கு இப்போ இழுக்கிறீங்க, பிரவீன் எதுக்கு இழுக்கிறீங்க, பிரவீனும் துஷாரும் போனதுக்கு நான் எப்படி காரணமாவேன், எப்போ பார்த்தாலும் எதுக்கு என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க, ப்ளேம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை வருது. சண்டை வரும்போது துஷார், பாரு அண்ட் கம்ருதீன் இவங்களுக்கு இடையிலான சண்டை தான். ஒன்றும் இல்லைங்க, இந்த முக்கோண காதல் கதை சொல்லக்கூடாது, முக்கோண கதை அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த சண்டை அப்படியே பெருசாகிடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீ எவிக்ட் ஆகிட்டு வெளியில் போனவ தானே திருப்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எவிக்ட் ஆகிட்டானாலும் திரும்ப வந்திருக்கேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியை பேசுகிறாங்க. நீ எதுக்கு பேசுகிறன்னு போது நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. அப்போ வந்து அரோரா வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பல்ல கடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. என்ன நீ பல்ல கடிச்ச மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வந்து சண்டை வருது. இப்படியே மாறி மாறி போயிட்டுருக்கு. அமித் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, வினோத் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கார்டு, விக்டிம் கார்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்படியே வந்து பல சண்டைகள் வந்து போயிட்டுருக்க. அதுக்கப்புறம் துஷார் போனதுக்கு நான் தான் காரணமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவங்க இருக்காங்க இல்லையா, அரோரா வந்து அழுறாங்க. விக்ரம் வந்து சமாதானப்படுத்திட்டு ஹக் பண்ணுறாங்க அண்ட் வந்து எல்லாரும் கூலாகிறாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாப்பிட்றதுக்கான ஐட்டம்ஸ்லாம் வருது. உடனே எல்லாரும் ஹாப்பி ஆகிடுறாங்க. தென் வழக்கம் போல் கமருதீனும் அரோராவும் வந்து சமாதான உடன்படிக்கைக்கு வராங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்சுவலி இது வந்து அவங்களே கிரியேட் பண்ணுற ஸ்கிரிப்ட் தான். பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் எதுவும் ஸ்கிரிப்டெல்லாம் தரமாட்டாங்க. ஆனால் அங்கே உள்ள கண்டஸ்டன்ட் வந்து நான் இப்படி பண்ணலாம், நீ இப்படி பண்ணு, நாளைக்கு நான் இப்படி பண்ணிக்கிறேன், நீ வந்து இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுன்ற அளவுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷனோட தான் உள்ளே பண்ணிப்பாங்க. அதாவது இதை வந்து வெளியில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, அந்தந்த இன்சிடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வெளியில் உட்காந்துக்கிட்டு அரோராவை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கம்ருதீனை நம்பவே முடியாது. இந்த சைடு பார்வை குறை சொல்கிறது, இந்த சைடு அரோராவை குறை சொல்கிறது. ஆனால் அவங்க 2 பேர்ட்டையும் நல்லாவும் பழகுறது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்ட் அதற்கு அடுத்தது வந்து நம்மளோட சபரி வந்து லெட்டர் படிக்கிறாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, மாலு மேலே பாலு மேலே அப்படிங்கிற ஒரு டாஸ்க்காம். இது வந்து என்னென்னா, போன தடவை வந்து ஜெயிச்சாங்க இல்லையா, ஒரு டீமாக ஜெயிச்சாங்க. அந்த டீம் அப்படியே வந்து கேப்டன்சி டாஸ்க்குக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான். பிளைண்ட் ஃபோல்டு பண்ணிக்கணும் அண்ட் 6 பால் இருக்கும். இப்போ 7 பேர் விளையாடுறாங்கன்னா 6 பால் இருக்கும். அப்போ வந்து ஒருத்தருக்கு பால் கிடைக்காது இல்லையா. ஸோ அந்த பால் கிடைக்கலையோ அவங்க வந்து வெளியில் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து செம காமெடி. இந்த இதெல்லாம் விளையாடுவோம்ல, மியூசிக் சேர்லாம் விளையாடுவோம்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. அந்த பாலை வந்து கண்டுபிடிச்சி அதில் உட்காந்துக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. உட்காரலாம்
ஆனால் அவுட்டுன்னு வேற சொல்கிறாங்க. இது வந்து செம்ம காமெடியான விஷயம் என்னன்னா, எல்லாரோட கண்ணு கட்டப்பட்டது தான். கண்ணை கட்டிட்டு அந்த பாலை வந்து தேடுற விதமும் சரி, அண்ட் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் பிடுங்குறதும் சரி, செம்ம ஃபன்னியாக இருந்தது. அது வந்து என்ன சொல்கிறது, இந்த பிக் பாஸ் சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இல்லை ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பெஸ்ட் எபிசோடு தான் அது, இதுதான் அப்படின்ட்டு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சிருச்சு. இதோட லைவ் கூட நிறைய நான் பார்த்தேன். ஒரு 45 மினிட்ஸ் வீடியோ மாதிரிலாம் பார்த்தேன். ஒரு ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் கூட போரே அடிக்கலைங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. செம்ம ஃபன்னு. இதில் வந்து விக்கல்ஸ் விக்ரமாக இருக்கட்டும், அமிதாவது சீரியஸாக விளையாண்டாங்க. விக்கல்ஸ் விக்ரம், அரோரா, ஆதிரை அண்ட் வந்து இவங்க இருக்காங்கல்ல, நம்ம திவ்யா. ஐயோயோ, திவ்யாலாம் வந்து வேறு லெவல் ஃபன்னுங்க. அவங்க நடக்கிற விதம், விக்கல்ஸ் விக்ரம் நடக்கிற விதம்லாம் செம்ம சிரிப்பு. அந்த ஃபன்னை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா தயவு செஞ்சு இந்த எபிசோடை மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணுறாதீங்க. தயவு செஞ்சு பார்த்துருங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கனி அவுட் ஆகுறாங்க. கனி அவுட் ஆகுனது விக்கல்ஸ் விக்ரம் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு சுபி அவுட்டு. சுபியை அவுட் ஆகுனதும் விக்கல்ஸ் விக்ரம் தான். அடுத்து அரோரா அவுட்டு. இந்த மாதிரி வந்து லைனாக ஒருத்தராக அவுட் ஆகிட்டு இருக்காங்க. விக்கல்ஸ் விக்ரம் அவுட்டு, திவ்யா அவுட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அமித் அண்ட் ஆதிரை அப்படின்னு நிற்கிறாங்க. அமித் அண்ட் ஆதிரையில் வந்து பார்த்தீங்கன்னா அமித் வேறு லெவல் பண்ணிட்டு ஜெயிச்சிடுறாங்க. நம்மளோட கேப்டன்சி டாஸ்க் வந்து வின் பண்ணி அமித் வந்து கேப்டன் ஆகிடுறாங்க. இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் ஆதிரையோட ஸ்டாமினா அண்ட் ஆதிரையோட அந்த வில் பவர், ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். அவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி உள்ளே வந்தாலும் வந்து பெருசாக சம்பவம் எதுவும் பண்ணல. ஆனால் இந்த டாஸ்கில் வந்து அந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து விக்கல்ஸ் விக்ரம் மேலே ஏறி தொங்கிக்கிட்டு கடைசியில் அப்படியே பேக்கில் விழுந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் அமித்தோட காலில் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நடக்க விடாமல் பண்ணிவிட்டு ரொம்ப பண்ணதெல்லாம் வந்துட்டு வேறு லெவலுங்க. ஸோ சீரியஸ்லி வந்து வெல் டிசர்வ்டு அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து ஆதிரை மட்டும் சொல்லலை, கேப்டனான அமித்தையும் சொல்கிறேன். அமித் கண்டிப்பாக வெல் டிசர்வ்டு. சூப்பராக வந்து விளையாண்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து அமித் அப்படியே ஸ்லோவாக வந்து அவங்களோட பார் வந்து ரைஸ் ஆகிட்டே போகுது அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி அமித்தை வந்து ஹாப்பியாக வந்து கேப்டனுக்கு வெல்கம் பண்ணுறாங்க. அண்ட் அதற்கு அடுத்து வந்து சாண்ட்ராவும் பாருவும் பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றி இருக்கும்? திவ்யாவை பற்றி தான். அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நாமினேஷன் வந்து புதுசாக ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, வெளியில் வந்து போயிட்டு ஒரு பேப்பரில் வந்து பேர் எழுதிட்டு அதை வந்து கசக்கி குப்பை மாதிரி ஆக்கி வெளியில் தூக்கி போடணுமா, டோருக்கு வெளியில். அதுதான். ஸோ எஃப்ஜே வந்து சாண்ட்ரா அண்ட் ரம்யா வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ரம்யா வந்து பாரு அண்ட் வியானாவை நாமினேட் பண்ணுறாங்க. கம்ருதீன் வந்து சபரி அண்ட் எஃப்ஜேவை நாமினேட் பண்ணுறாங்க. சாண்ட்ரா வந்து வியானா அண்ட் எஃப்ஜேவை நாமினேட் பண்ணுறதை பார்க்க முடியுது. விக்கல்ஸ் விக்ரம் வந்து சாண்ட்ரா அண்ட் ரம்யாவை சொல்கிறாங்க. திவ்யா வந்து வினோத் அண்ட் கம்ருதீனை சொல்கிறாங்க. அமித் வந்து எஃப்ஜே அண்ட் ரம்யாவை சொல்கிறத பார்க்க முடியுது. ஆதிரை வந்து கம்ருதீன் அண்ட் எஃப்ஜேவை சொல்கிறாங்க. பாரு வந்து சபரி அண்ட் ரம்யாவை சொல்கிறாங்க. வினோத் வந்து சபரி அண்ட் ரம்யாவை சொல்கிறாங்க. சுபிக்ஷா வந்து சபரி அண்ட் கம்ருதீனை சொல்கிறாங்க. சபரி வந்து வியானா அண்ட் வினோத்தை சொல்கிறத பார்க்க முடியுது. கனி வந்து ரம்யா அண்ட் சாண்ட்ராவை சொல்கிறாங்க. வியானா வந்து சபரி அண்ட் ரம்யாவை சொல்கிறாங்க. அரோரா வந்து வியானா அண்ட் சபரியை சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 15 பேரும் யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறது. இறுதியில் பார்த்தீங்கன்னா ரம்யா, வியானா, சாண்ட்ரா, சபரி, கம்ருதீன், எஃப்ஜே அண்ட் வினோத், இந்த 7 பேர் வந்து நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் கேம் அவ்வளோ விளையாடாதது ரம்யா அண்ட் வியானாவும் அவ்வளோ விளையாடல. சாண்ட்ரா வந்து ப்ரெசன்ட் போனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப டல் ஆகிட்டு ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 3 பேர்லேருந்து யாருன்னா போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. சாண்ட்ரா கூட இருக்கிறது டவுட்டு தான். ஏன்னா பிரஜன் போனதுனால நிறைய சிம்பத்தி ஓட்டுலாம் வரும், பிரஜனோட ஓட்டெல்லாம் வரும். அண்ட் ரம்யா ஆர் வியானா, ரம்யாலாம் வந்து உண்மையாகவே எனக்கு புரியலங்க. டைட்டில் வின்னர் ரம்யா ஜோ அப்படிலாம் வந்து போட்டுட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்பேஸ்லலாம். ஸோ ரம்யா வெளியில் போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்களும் அதான் நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் செம்ம சூப்பரான கடுப்பான விஷயம் என்னென்னா, பாரு வந்து நாமினேஷன்லேயே வரலைங்க. பாருக்கே ஷாக்கு, என்னென்ன நாமினேஷனில் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பாரு வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க ஹாப்பி ஆகிட்டு. அண்ட் ரம்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொடர்ந்து நான் எல்லா வாரமும் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 8வது வாரம் நான் வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க சாண்ட்ரா கிட்ட. ஆனால் ரம்யா ஜோ நிறைய வாரம் வரலங்கிறது தான் நான் நினைக்கிறேன். வந்திருந்தால் எப்போயோ போயிருப்பாங்க. ஒரு சில டைம் வந்து ரம்யா அனுப்புறதுக்கு பதிலாக வேறு யாரனாலாம் அனுப்பியிருக்காங்க, அந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ரம்யா வந்து நிறைய தடவை வரல அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு.
அண்ட் அச்சாக்கியா இன்சூரன்ஸ்லேயே வந்துடும் இல்லையா, வழக்கம் போல் யாரெல்லாம் நாமினேட் ஆகலையோ அவங்க அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு நல்லதை செய்தேன், இன்சூரன்ஸ் எடுத்தேன் அதெல்லாம் சொல்லணும் இல்லையா, அதை வந்து சொல்கிறாங்க. பாருக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் அப்படின்னும் போது சுபிக்ஷா வந்துட்டு இல்லையே நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்களே, நீங்கள் ஆல்ரெடி நாமினேஷன் வராமலாம் இருந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடு. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் அந்த கேப்டன்சி டாஸ்க் இருக்கு பாருங்கள், வேறே லெவல். அந்த டாஸ்க்கை அகெயின் மிஸ் பண்ணாதீங்க. எப்போனா நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்களா, அப்செட்டாக இருக்கீங்களா, போய்ட்டு அந்த வீடியோ மட்டும் பார்த்துருங்க. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி. தன் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.